மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச சோஷியல் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்கலாம். பிஃபோர் தட் இந்த லாஸ்ட் எக்ஸாம், அதாவது உங்களோட 10th லாஸ்ட் எக்ஸாம் இந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. லாஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால டஃப்பாக கேட்டுருவாங்கன்னு பயந்துட்டேன். நீங்கள் இந்த எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அண்ட் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், யார் யாரெல்லாம் சென்டம் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஆன்சர் கீஸ் என்னென்னலாம் பார்க்க போறோம்னா சூஸ் ஃபில் அப், அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அண்ட் சில மேப் ஆக்டிவிட்டீஸுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுங்க, எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு கடைசியாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அண்டு நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் நம்ம இதோட நிறுத்த போகிறது கிடையாது. 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் வைஸாக அண்டு சப்ஜெக்ட் வைஸாக லெசன் வைஸாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அண்ட் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமே நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போட போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபியூச்சர் சம்மந்தமாக என்னென்னலாம் கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் சேனலில் ஏதாவது ஒரு வீடியோவில் கேட்டால் கூட நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா மென்ஷன் பண்ணியிருக்கிற காண்டாக்ட் நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இப்போ சூஸ் அண்ட் ஃபில்அப்புக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் சைன்டு த மினிட்ஸ் பேக்ட் வித் ஜெர்மனி அப்படின்னா சாம்பர்லைன் அப்படின்றவர் தான். ஸோ நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ்லேருந்து 1 மார்க்கை தவிர நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ்லேருந்து 80% வந்திருக்கு. கண்டிப்பாக வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்டு அதை விட முக்கியமாக நான் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் போட்டிருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதுலேருந்தே சூஸ் பார்த்தீங்கன்னா 6 சூஸ் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லேருந்து 4 2 மார்க் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 5 மார்க் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ரெண்டுமே 8 மார்க் ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக எழுதியிருக்க முடியும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம். சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மார்னே ரிமெம்பர்ட் ஃபார்னா ட்ரென்ச் வார்ஃபேர். தேர்ட் ஒன்னுக்கு வந்து டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் தான் மகாதேவ் கோவிந்த் ரனடே அப்படின்றவர் தான் விதவை மறுமண சங்கத்தை வந்து ஏற்படுத்தியவர். இன் விச் இயர் வார்சா பேக்ட் டிசால்வ்டு. இது புக் பேக்ல இருக்குதான்னு தெரியல. புக் பேக்ல இருந்துச்சுன்னா எந்த லெசன் அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது புக்கின் மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 வந்துமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. 1 2 தான் வந்து புக்கின் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன் விச் இயர் வார்சா பேக்ட் டிசால்வ்டுனா 1991 வந்து டிசால்வ் பண்ணாங்க. தொடங்கினதும் அதே தான், டிசால்வ் பண்ணதும் அதே இயர் தான். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் த ஜாப்பனீஸ் நேவி டிஃபீட்டட் அமெரிக்கன் யூஎஸ் நேவினா பேட்டில் ஆஃப் மிட்வே. பேட்டில் ஆஃப் மிட்வே போர் தான் அவங்க ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் தோற்கடிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சிக்ஸ்த் ஒன் த சாயில்ஸ் ஃபார்ம் பை ரிவர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற சாயில் வந்து அல்லுவியல் சாயில். ஓகேங்களா? பழவேற்காடு ஏரி, அதாவது புலிகேட் லேக் அப்படின்றது எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்குன்னா தமிழ்நாடும் ஆந்திர பிரதேஷ் பார்டர்ஸ்ல இருக்கு. எயித் ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்ரீட்டிங் மான்சூன் வின்ஸ் பிக்அப் மாய்ஸ்சர் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த மார்னே ட்ரென்ச் வார்ஃபேரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் 9th ஒன் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் வாஸ் கேரிட் அவுட் இந்த இயர். சென்செக்ஸ் எப்பயுமே வந்து இந்த 1 அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த சென்செக்ஸ் வந்து 2011. ஆனால் அது ஆன்சர் கிடையாது. அவங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ். ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் வந்துன்னா இந்த 1ல் முடிகிற அந்த இதுலயே எது வந்து சின்னதாக இருக்குன்னு பாருங்க. இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் சென்சஸ். 1881 தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்தது இந்தியாவில். 10th ஒன் வந்து மான்சூன் ஃபாரஸ்ட், அதர்வைஸ் காலர்ஸ் ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். 11th ஒன் வந்து பஞ்சஷீல் ட்ரீட்டி வந்து யார் யாருக்கு நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடந்துச்சு. இதுவும் புக் பேக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். ஸோ நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் இல்லையா? இதுவுமே ஒரு லாஸ்ட் இயர் நேற்று பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது தான். மினிஸ்டர்ஸோட ஸ்டேட் கவுன்சிலர் ஹெட் யார் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு மெம்பரா இருக்கிறவங்க அந்த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் ஹெட்டா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ ஸ்டேட் கவுன்சில்னா சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே பிரைம் மினிஸ்டர். 13th ஒன் வந்து காட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹெல்டு எங்கன்னா ஜெனீவால நடந்துச்சு. 14th ஒன் வந்து டேஷ் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா அடாப்ட் யூனிவர்சல் பிடிஎஸ்னா தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ இது வந்து இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ்ல தான். ஸோ 6 வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. 1 மார்க்ஸ் யார் யாரெல்லாம் ஃபுல்லா எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
அண்ட் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ண கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, ஜஸ்ட் எழுதி விட்டுட்டாலே நமக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், திருநெல்வேலி அப்ரைசிங்குமே வந்து 2 பாயிண்ட் எழுதினாலே போதும், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். டாலர் இம்பீரியலிசம் நான் நேற்றே மென்ஷன் பண்ணியிருந்தேன், டாலர் இம்பீரியலிசம் கேட்பாங்கன்னு. பெரியார் அஸ் அ ஃபெமினிஸ்ட் நான் கொடுத்துருந்தேன் மெட்டீரியலில் என்னென்ன படிக்கணும்னு. சோஷியல் ஈவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்ம சமாஜும் வந்து புக் பேக் தான், நானும் இது கொடுத்துருந்தேன், இதுவுமே கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில், பிளாக் காட்டன் சாயிலோட பண்புகள் என்னென்ன, அது எந்த அந்த மண் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கிறேன். கோஸ்டல் பிளைன் ஃபார்ம் இதை நான் கொடுக்கல. அண்ட் 22nd பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சீசன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன், பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் கொடுத்துருந்தேன், மேன்கனீஸோட யூசஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் பிரசிடென்ட் எப்படி செலக்ட் ஆகுறாங்கன்னு கொடுத்துருந்தேன். நெய்பரிங் கண்ட்ரிஸும் ஈஸி தான் எழுதியிருக்கலாம், குளோபலைசேஷனும் ஈஸியாக எழுதியிருக்கலாம். அண்ட் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்றது உங்களுக்கு ஃபில்லப்பில் வரும். சென்னை ஏன் வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு குறிப்பிடப்படுறாங்கன்னா, அதில் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ்ல அதிகமாக இருக்கு, அந்த ஐடி செக்டார்ஸ்ல இருக்குன்றதுனால அது டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. இது ஃபில்லப்லேயே இருக்கு, 1 பாயிண்ட், அந்த பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஈஸியா 10க்கு மேலேயே உங்களால எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேச்சர் இன் இந்தியா யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டேஷ் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோலைக்கரடு. The member of Rajya Sabha selected for the term of 5 years. Secret state police in நாசி ஜெர்மனி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெஸ்டப்போ. எல்லாமே புக் பேக் தான், நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஃபில்லப் எல்லாமே புக் பேக்ல இருந்தா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் புக் பேக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. டேஷ் செக்டார் வந்து பிரைமரி செக்டர்னா அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ ஃபில்லப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததை தாண்டி டைம் லைனும் மேப்புமே வந்து ஈஸியாக எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. மற்ற 5 மார்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பார்த்துக்கலாம், லீக் ஆஃப் நேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே படிக்க சொன்னோம். அண்ட் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் எதுக்கும் பார்ட்டிஷன் நடந்துச்சுன்னா இந்தியா அண்ட் பெங்காலுக்கு தான் நடந்துச்சு. உங்களுக்கு பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்க அது எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் பார்ட்டிஷனுக்கும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்ட்டிஷன் ஆச்சு, இது பொறுத்த வரைக்கும் பெங்கால் வந்து இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் பெங்கால் பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. பட் இது வந்து புக் பேக்ல இல்ல, புக்கின் சைட்ல இருக்கிற மாதிரியும் தெரியல எனக்கு. இதுக்கு தெரிஞ்சு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எப்படி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். வேற ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சேனல்ல பதிவிட்டோம், நீங்க பாருங்க. இது கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா புக் பேக்ல கிடையாது. இந்தியாவுக்கு பதிலாக பெங்கால் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அப்படி கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கலன்னா அந்த பெங்கால் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதலாம், நமக்கு மார்க் கிடைக்கும். சப்போஸ் 31 விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அதுக்கு பதிலாக மற்ற கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு. அண்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கிவ் ரீசனுமே வந்து ரொம்ப ஈஸி தான். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த சென்டம் மெட்டீரியல்ஸ்லேயே வந்து நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இது தவறிந்தாலுமே நம்ம மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம 5 மார்க் எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன்ல ஆக்ரோ பேஸ், மினரல் பேஸ்டு, இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடு, நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல், இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம 2 படிக்க சொல்லியிருந்தோம், கான்ஸ்டியூஷன் அப்படி இல்லைன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்க சொல்லியிருந்தோம். அது 2த்துல 1 கேட்டுட்டாங்க, சந்தோஷம். அண்ட் ஜியாகிரபில ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா நேத்தே வந்து எல்லா பார்ட்லயுமே ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருங்க, உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் லீக் ஆஃப் நேஷன் 1, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிவிக்ஸ்ல 1, அண்ட் ஜியாகிரபில இது 1, அதுக்கப்புறம் ஜிடிபி 1. சொல்றேன் இல்லைங்களா, மொத்தம் 4 5 மார்க் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து படிச்சாலுமே உங்களால அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ யார் படிச்சிருக்கீங்க, எப்படி எழுதிருக்கீங்கன்றது தெரியல. ஸோ நீங்க எத்தனை 5 மார்க்ஸ் எழுதுனீங்க, எத்தனை 2 மார்க்ஸ் எழுதுனீங்கன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் அர்பனைசேஷன் நம்ம எதிர்பார்த்தது தான். எனக்கு தெரிஞ்சு குளோபலைசேஷன் கேட்பாங்கன்னு பார்த்தேன், பட் அர்பனைசேஷன் கேட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல், 2 இண்டஸ்ட்ரியல் செக்டார், இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல்ஸ், இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் இருக்கும். அது அப்படி இல்லைன்னா காட்டன் டெக்ஸ்டைல் கேட்பாங்க சொல்லியிருந்தேன். அண்ட் 37th பார்த்தீங்கன்னா 2 ரிவால்ட்ல ஒரு ரிவால்ட், 1857 ரிவால்ட், 1806 வேலூர் ரிவால்ட்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 ரிவால்ட்லேருந்து அது ஒரு கேட்டுட்டாங்க. அண்ட் ஃபாரின் பாலிசி நான் சொல்லலை, ஓகேங்களா. 39th பார்த்தீங்கன்னா ஜிடிபி கால்குலேட்டிங் மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். நேஷனல் இன்கம் எப்படி பண்ணுவாங்க அண்ட் ஜிடிபி ரெண்டுமே சொல்லியிருந்தேன். பிளாக் மணியும் சொல்லியிருந்தேன், பிளாக் மணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கம்பல்சரி இது கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட்
அது 5 மார்க்லேயே கேட்டுட்டாங்க. அண்ட் டைம்லைன் பார்த்தீங்கன்னா 1920 to 1940 கேட்டுட்டாங்க. இது ரொம்ப ஈஸியஸ்ட் டைம்லைன், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எழுதுவீங்க. அந்த சார்ட் போட்டு டைம்லைன் சார்ட் போட்டு எழுதுனீங்கன்னா ரொம்ப ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க 20 to 40. அண்ட் மேப் பார்த்தீங்கன்னா இந்த மேப்புக்கான மார்க் பண்ண மேப் இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் லாஸ்ட் பேஜில் பாருங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யார் மேப்பில் ஃபுல் மார்க் வருவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் 8 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 2, அதாவது ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க அண்ட் ஒரு 8 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல இதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது, ஒரே லெசன்ல 2மே கேட்கறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் முதல் தடவை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பை லக் எல்லாருமே படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ரிசல்ட் வரும்போது தான் உங்களோட மார்க் என்னது அப்படின்றது தெரியும். அண்ட் தென் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான், இது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுடுவாங்க. அதுக்கு பிஃபோர் தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நல்லா படிச்சிருப்பீங்க. நான் மிட் டர்ம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி எல்லாமே படிச்சுட்டே தான் வந்திருப்பீங்க. இதை நல்லா எழுதிருப்பீங்க. ஸோ இதில் 8 மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. மற்றது அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இந்தியா மேப்பில் வந்து கரெக்டாக கேட்டிருக்காங்க. பட் தமிழ்நாடு மேப்பில் வந்து ஒரு சொதப்பல் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா தமிழ்நாடு மேப் கொடுத்துட்டு கேரளா அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்டு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா சீ போர்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி சென்னை சூஸ் பண்ணுவோம். சென்னையில் வந்து எண்ணூர் போர்ட்டு அண்டு சென்னை ஹார்பர்னு சூஸ் பண்ணுவோம். சப்போஸ் சென்னை இருக்கிறதுனால சென்னை காமனாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து சென்னைக்குள்ளேயே பக்கத்துலேயே வந்து சீ போர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலாம், காமராஜர் போர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலாம். நான் இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டு மேப்பில் இங்கே மேலேயே வந்து சென்னை, அதுக்கப்புறம் காமராஜர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ காமராஜர் போர்ட் ஆக்சுவலி சென்னை பக்கத்துலேயே தான் வரும், சென்னையிலேயே தான் வரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்டு மற்றது இந்தியா மேப்பையும் கொடுத்துருக்குறேன் அண்ட் வேர்ல்டு மேப்பும் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து தெரியப்படுத்தட்டும். ஸோ நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். அண்டு நம்ம கரியர் கவுன்சிலிங் வீடியோஸ் எல்லாமே இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.